இவங்க தான் மணிமேகலை, அந்த சந்திராவோட பெரிய பொண்ணு. ஒரு நாள் இவங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இவங்களும் இவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க. நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னையால தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் என்னையால் பிரச்சனை? ஆமாம், உன்னையால தான் பிரச்சனைன்னு சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை. நான் அப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு கண்டும் காணாத மாதிரி திரும்பிக்கிட்டேன். இவங்க ஏதாவது என்னுடைய குடும்பத்தாரை டவுன் பண்ணிவிட்டு இவங்களும் இவங்களுடைய குடும்பத்தாரும் நாட்டுப்பற்று தேசப்பற்று உள்ளவங்களாக இந்த தமிழ்நாட்டு மக்களை காமிச்சுக்கு வரணும், இந்திய அரசுக்கிட்ட காமிச்சுக்கு வரணும். அதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. 2021 வந்துட்டு என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டாங்க இவங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தியை மறைமுகமாக மிரட்டியிருக்காங்க இவங்களும் இவங்களுடைய குடும்பத்தாரும். இன்னும் நிறைய பேர் மிரட்டியிருக்காங்க. அந்த பிரியங்காங்கிற பொண்ணு நிறைய பேர் இவங்க ஆட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய இடத்துல மிரட்டியிருக்காங்க. மிரட்டிட்டு நிறைய பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இவங்க எல்லா பேரும் பண்ணியிருக்கிறாங்க.